ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டிகிரி முடிச்சோங்கிற பேர் தான். ஆனா ஒரு டிகிரி காஃபி கூட போட தெரியாது. அன்னத்துக்கு பிரயோஜனம் இல்ல. பாத்துடி இழுத்துக்க போது. சரிங்க அத்தை, நான் போன் எடுத்துட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். குடு. ஆமா, நீ ஏன் தனியா போற? உன் புருஷன் என்ன பண்றான்? அவனே கூட்டிட்டு போக வேண்டியதானே? அவர் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி வெளியில போயிருக்காரு அத்தை. ஓ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. பார்வதி, நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. அப்பாடா, ஒரு வழியா அது ஓடுதே. சரிம்மா, நம்ம கிச்சன் வேலையை பாப்போம். சரிங்க அத்தை. வாங்க மாப்ள. அத்தை, லதா எங்க? லதா மார்க்கெட்டுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. நீங்க உட்காருங்க மாப்ள, காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ஏங்க என்ன நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆட்டோல வரும்போது கூட உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு வந்தேன். பார்த்தா என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. நீ நினைச்சாலே நான் வந்துருவேன் லதா. வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்படியா? சரிப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே. சரிப்பா, போயிட்டு வா. அம்மா எங்கங்க? காஃபி போட கிச்சன் போயிருக்காங்க. யாரா இருக்கும்? இரு, நான் போய் பார்க்கறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரு? இது உன்னுடைய போன் தானம்மா? அப்பாவா இப்ப வந்தது? ஆமா. ஆட்டோல ஏறும்போது தவறி விட்டுட்டு வந்துட்ட. இந்தம்மா. தேங்க்யூ. உன் கையில இருந்து போன் தவறி விழும்போது என் பையன் பார்த்ததால நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். இல்லன்னா நீ போனை காணோன்னு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருப்ப. இனிமே வெளியில போயிட்டு வந்தா நாம எடுத்துட்டு போன பொருள், வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் ஒரு தடவை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கமா. சரிம்மா, நான் வரேன். வீட்ல வேற யாராவது இருக்காங்களாமா? அம்மா உள்ள இருக்காங்க. அம்மாவா? சரி, நான் வரேன். ஐயோ. தர்மா, போலாமா? அப்பா கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேன்டா. சரி, உட்காரு, போலாம். போலாம். போலாமா? ஓகே ஓகே. மாமா, சட்னி ஊத்துறேன். ஒண்ணு வச்சுக்கோங்க. போதும். அத்தை, சட்னி எனக்கு வேணாம். அவனுக்கு ஊத்து, அவளுக்கு ஊத்து. மீனாட்சி உனக்கு.
அப்பா அம்மா என்னம்மா இன்னைக்கு தக்காளி சட்னி வித்தியாசமா பண்ணிருக்க, தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்கமா. சாம்பார் கொடு. என்ன குழந்தைனாரே படிச்சு படிச்சு உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? ஏன் நீ எப்படி சொல்றீங்க? வேர்க்கடலை சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கீங்க. அதை செஞ்சதே நான் தான். அப்படியா? ஏய் என்ன எதுக்கு இப்ப சிரிக்கிற? சட்னிக்கே இன்னும் உனக்கு வித்தியாசம் தெரியல. நீ கலெக்டர் ஆகி போக போற ஊரை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு முதல்ல கலெக்டர் ஆனா தானே? அண்ணே நீங்க பேசினது எனக்கு கேட்டுச்சு. பரவாயில்ல, மீனாட்சி வாயில இருந்து நான் கலெக்டர் ஆயிடுவேன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா? அப்ப நான் கண்டிப்பா கலெக்டர் ஆயிடுவேன். நீங்க சரி குழந்தைனாரே, நீங்க கலெக்டர் ஆனா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான். சாப்பிடுங்க. போதுமா அவனுக்கு வை. உனக்கு வைக்கவா? உங்களுக்கு டேய் செல்வதுரை, அம்மா என்னடா சாப்பிடாம தட்டுல என்னமோ கோலம் போட்டுட்டு இருக்க? உன் சிந்தனை எங்கதான் வச்சிருக்க? அது அம்மா ஒரு பிசினஸ் மேனா மண்டையில 1000 ஓடுமா, அதுக்கெல்லாம் நேரங்கள்லாம் கிடையாதுமா. நீ எதுக்கு என்னைய பாத்துட்டு இருக்க? நீ சாப்பிடு சாப்பிடு. அண்ணே என்னடா உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குண்ணே. ஏன்டா அப்படி சொல்ற? அண்ணா இது அப்படிதான் உனக்கு தெரியாதா? ஏய், சும்மா இருக்கியா? அண்ணே பிசினஸ் மேன்னா பரவரப்பா 4 இடத்துக்கு போகவும் வரவும் பிஸியா இருப்பாங்க. ஆனா நீ பிசினஸ் மேன் ஆனதுல இருந்து வெளியே போகவே இல்லையே. வீட்ல இருந்தே எல்லா வேலையும் பாத்துக்கிற. இது எவ்வளவு பெரிய விஷயம். பாத்துறங்கப்பா. இல்லடா நான் வெளியில தானே போல. ஆனா நான் இருந்த இடத்துல இருந்தே 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிசினஸ் எப்படி போகுதுன்னு பாத்துட்டு தான்டா இருக்கேன். சூப்பர்ண்ணே, சந்திரா செம. சாப்பிடுறா டேய். வந்துட்டீங்களா? போன வேலை நல்லபடியா நடந்துச்சா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. சரி வாங்க சாப்பிடலாம். கை கழுவிட்டு வந்துடுறேன். தர்மாக்கு தட்டு எடுத்து வைமா. மாமா சாப்பிடுறீங்களா? இல்ல எனக்கு தண்ணி மட்டும் கொடு. அம்மா, இந்த ரைஸ் மில் என்னாச்சுக்கு காசு கொடுக்கணும். 2 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன். இந்த பணத்தை உள்ள வச்சிருமா. டேய் சாப்பிட்டுட்டு இருக்க, இங்க கொண்டு வந்து விக்கிற. பார்வதி இங்கிட்டு வா. அத்தை இங்க வா. ஏன் இந்தா என் முந்தானையில சாவி இருக்குல்ல, அதை எடு. இந்தா இந்த பணத்தை எடுமா. இந்தா இத புடி. நீயே கொண்டு போய் பீரோல வச்சுட்டு வந்துருமா. ஒன்னதான் சொல்றேம்மா, உள்ள போய் பணத்தை வச்சுட்டு வா. அத்தை அது மா என்னம்மா பண்ற நீ? பார்வதிய பீரோல பணத்தை வச்சுட்டு வர சொல்லிருக்கேன். அது எனக்கும் தெரியுது. அதையும் அவகிட்ட கொடுத்து வச்சுட்டு வர சொல்ற. ஏண்டா அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அவ யாரு? நேத்து இந்த வீட்டுக்கு வந்தவ. அவகிட்ட பணத்தை கொடுத்து கொண்டு போய் பீரோல வச்சுட்டு வர சொல்ற. நேத்து வந்தவளா இருந்தாலும் அவ குமரசாமி பொண்ணு. பார்வதி இந்த வீட்டுல ஒருத்தி தான். அதனாலதான் அவகிட்ட சாவிய கொடுத்தேன். நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். நீ ரொம்ப தான் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எனக்கு தெரியல. இத பாரு, ஏற்கனவே பார்வதி விஷயத்துல தலையிடாதுன்னு உங்ககிட்ட பல வாட்டி சொல்லிருக்கேன். மறுபடியும் இவளை ஏதாவது பேசுன அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்க. என்னம்மா நீ அவனை என்னைய திட்டிட்டு இருக்க? இப்படி நீ பண்றது தப்புன்னு உனக்கு தெரியல? அவ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பீரோ சாவியை தூக்கி அவ கையில கொடுத்தா என்ன அர்த்தம்? மீனாட்சி, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. சாதாரண விஷயத்தை ஊதி பெருசாக்காதன்னு சொல்லியிருக்கேன். அததான் நீ பண்ற. பா எதுப்பா சாதாரண விஷயம்? நேத்து வந்தவகிட்ட பணத்தை கொடுத்து போய் வைக்க சொன்னா என்ன அர்த்தம்? டேய், சும்மா நேத்து வந்தவன் சொல்லிட்டு இருக்க. ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வரணும்னா அவங்க கூட பல வருஷம் பழகணும்னு அவசியம் இல்ல. ஒரு தடவை பார்த்தாலே போதுண்டா. சந்திராவுக்கு பார்வதி மேல நம்பிக்கை இருக்கிறதால தான் அவ அவளோட பீரோ சாவியை அவகிட்ட கொடுத்திருக்கா. அப்ப எங்க மேல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மாமா? நாங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா நீ வேற ஒரு அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறிய. ஏன்? நீங்க சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு மாமா. எங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம தானே நேத்து வந்தவ கையில சாவியை கொடுக்குறீங்க.
எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. இதுக்கு மேல இத நீ எப்படி எடுத்துப்பியோ அது உன் இஷ்டம். ஆனா அந்த பீரோவை பாத்துக்கிறது நான் தான். அதுல பணம் வைக்கிறதும் எடுக்கிறதெல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த பீரோ சாவிய யார் கையில குடுக்கணுங்கிறது என்னோட இஷ்டம். அதுல நீங்க யாரும் தலையிட முடியாது. நான் பார்வதி கையில தான் சாவிய குடுப்பேன். பார்வதி, நீ போய் பீரோல வச்சுட்டு வாமா. போமா. அம்மா எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? நானே பணத்தை கொண்டு போய் பீரோல வச்சிடறேன், என்கிட்ட கொடுமா. நீ சும்மா இருடா. ஏமா இப்படி தயங்கிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு வா. அட நான் சொல்றத கேளுமா, போய் வச்சுட்டு வா. போ. அந்த சாம்பார் எடுத்து ஊத்துறேன். நேத்து வந்தவளா இருந்தாலும் அவ குமரசாமி பொண்ணு. பார்வதி இந்த வீட்டுல ஒருத்தி தான். அதனாலதான் அவகிட்ட சாவியை கொடுத்தேன். நல்ல வேலை நான் போய் கதவை திறக்கல. திறந்திருந்தேன் இன்னைக்கே எங்க அப்பா என்ன கண்டம் பண்ணிருப்பாரு. ஏங்க, உங்க அப்பாவை பார்த்ததும் எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் மூச்சே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவர் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காருன்னு பயந்துட்டேன். நான் ஆட்டோல ஏறும்போது போன் மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கு. அங்க இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. நல்ல வேலை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் வந்திருந்தா கூட எங்க அப்பா கிட்ட நான் மாட்டியிருப்பேன். ஏன்னா நானும் அப்பதான் உள்ள வந்தேன். உங்க அப்பா மட்டும் வரல போல இருக்கு. என்கிட்ட போனை கொடுத்தப்ப அவரோட பையன் தான் பார்த்ததா சொன்னாரு. அவர் யாரா இருக்கும்? சின்னவனா இருக்கும், தர்மாவா இருக்கும். அப்புறங்க உங்க அப்பா போனை கொடுத்துட்டு கிளம்புனவரு அப்படியே திரும்பினாரு பாருங்க. அப்ப எனக்கு இன்னும் பதட்டம் அதிகமாயிருச்சு. அவரு வீட்ல யார் யார் இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வேற போயிட்டாரு. ஒருவேளை அவருக்கு டவுட் வந்திருக்குமோ? அப்படி மட்டும் ஏதாவது இருந்து நான் மாட்டுனேன்னு வையி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ நான் 2 பேருமே காலத்துக்குமே அந்த வீட்டு பக்கமே போக முடியாம போயிருக்கோம். சரி விடுங்க மாப்ள, அதான் உங்க அப்பா பாக்கலல, ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க? ஏண்டி, உன்னாலதான் மாப்ள டென்ஷனா இருக்காரு. நீ மட்டும் போனை விட்டுட்டு வரலனா அவர் இவ்வளவு தூரம் வந்துட்டு போயிருப்பாரா? நான் என்ன வேணும்ட்டா போனை விட்டுட்டு வந்தேன். அதுவும் கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அவங்க அங்க வருவாங்க, என் போன் விழுந்ததை பாப்பாங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? என்ன ஆச்சுங்க? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து வாழறது? என்னால முடியல. சீக்கிரமே இதுக்கு நான் ஒரு முடிவை பண்ணி ஆகணும். அதுக்குதான் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். நீங்க தான் மீனாட்சி கல்யாணம் முடியற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. இல்ல லதா, அவளுக்காக பார்த்தா நான் உன்னை இழந்துருவணும்னு எனக்கு பயமா இருக்கு. நான் எக்காரணத்துக்கு கொண்டும் நான் உன்னை இழக்க விரும்பல. எனக்கு எப்பவுமே நீதான் பொண்டாட்டி. எனக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு நீதான் அம்மா. இதை யாராலையும் மாத்த முடியாத. இத பாரு, கூடிய சீக்கிரமே உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்றேன்.
உட்காரேடா. அப்பாப்பா எனக்கு அந்த நாகாளி எடுத்து கூட அதுல உட்காந்துக்கிறேன். என்னடா எல்லா மூட்டையும் எடுத்து போட்டியா? எல்லாம் போட்டாச்சு. இந்த ஒரு மூட்டை மட்டும் தான் போடணும். முடியல, அதனால உட்காந்துட்டேன். என்னப்பா இதையும் ரொம்ப யோசிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லடா. வா பார்வதி, சாப்பிட்டியா? என்ன கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்க, என்னாச்சு? என்னமாச்சு? மீனாட்சி உன் கூட ஏதாவது சண்டை போட்டாளா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு மாமா. என்ன குற்ற உணர்ச்சி? அத்தை என்ன எப்படிலாம் நம்புறாங்கன்னு பாத்தீங்களா? என் அம்மா இருந்திருந்தா கூட என்னை இப்படி பாத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு வீட்டுல இருக்க யார் என்ன சொன்னாலும் அவங்க என்ன விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அவங்க ஒண்ணும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு மாமா. அதுக்கு என்ன இப்போ? அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் உண்மையா இல்லையோன்னு தோணுது மாமா. சரி இப்ப அதுக்கு என்ன இப்ப சொல்லு. அதான் அத்தை கிட்ட நான் உண்மைய சொல்லிடலான் இருக்கேன். ஐயோ, உண்மையை சொல்லி நமக்கெல்லாம் கொல்லி. உண்மைய சொல்லணும் மாமா, அவ்வளவுதான். பேசாம நீ ஒண்ணு பண்றியா? என் அம்மா கிட்ட நீ உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஏதாவது விஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை கொன்று. கரெக்டா சொன்னடா. சந்திராவுக்கு உண்மை தெரியறதும் ஒண்ணுதான், நீ எங்களுக்கு சாவுமணி அடிக்கிறதும் ஒண்ணுதான். ஏற்கனவே நான் என் அம்மாவை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சந்திரா அம்மாவோட ஒரு முகம்தான் உனக்கு தெரியும். இன்னொரு முகத்தை நீ பார்த்த நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்ட. நீ சாரதா மகன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் உன்னோட சேர்ந்து இந்த வீட்ல இருந்து 3 பேரை வெளியே துரத்திடுவாங்க. 3 பேரா? உங்களையும் அப்பா வந்தானே துரத்துவாங்க. அந்த 3வது ஆள் யாருன்னு? வேற யாரு? நீதான். ஐயோ அக்கா. டேய், உனக்கும் தானே உண்மை தெரியும். அப்ப உன்னையும் தான் வீட்டு விட்டு துரத்துவாங்க. ஐயோ அக்கா, என் வாழ்க்கையில மண்ணெல்லி போட்டுறாதக்கா. எனக்கு இந்த வீட்டையும் கடையை விட்டா வேற எதுவுமே தெரியாதுக்கா. மாமா நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லாரும் எனக்கு எதிரா பேசினப்ப கூட பார்வதி கையில பணத்தை கூட அவதான் பீரோல வைக்கணும்னு அத்தை சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்கள நான் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கேன் மாமா. இத பாரு பார்வதி, அவ உன்னை குமரேச மகளா நினைக்கிற வரைக்கும் தான் இந்த நம்பிக்கை பாசம் எல்லாம் இருக்கும். அதுவே நீ சாரதா மகன் மட்டும் தெரிஞ்சது, அவ பத்ரகாளியா மாறி ருத்ரதாண்டவம் ஆடிடுவோம். இல்ல இல்ல மாமா, இல்ல, எனக்கு அத்தை மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க கண்டிப்பா நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு, உன்னை விட என் அம்மாவை பத்தி எங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீ பாட்டுக்கு ஏதாவது தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டு எங்களை மாட்டி விட்டுறத சொல்லிட்டேன். நீங்க யாருமே என் இடத்துல இருந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த குற்ற உணர்ச்சியோட என்னால இங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தர்மா, சொன்னாலாம் புரியாதுன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா யாரு, அவளோட இன்னொரு முகம் என்னன்னு ஒரு சாம்பிள் காட்டினாதான் இவளுக்கு புரியும். கரெக்டா சொன்னப்பா. நீ என்ன பண்ற, போய் கோமதி குழந்தைய தூக்கிட்டு வா. இந்த உடனே போய் தூக்கிட்டு வரேன்பா. வா பார்வதி, போலாம். நாம பின்வாசல் வழியா போக வேண்டாம், முன்வாசல் வழியாவே போலாம். சந்திரா எப்படி சந்திரமுகியா மாறான்னு உன் கண்ணாலேயே வந்து பாரு. வா. பரத், இந்த வாட்டி நீதான் வாங்கிக்கணும். இல்ல பாட்டி, இப்ப நான் தான் வாங்கிக்கணும். இல்ல பாட்டி, இப்ப எனக்கு தான். ஐயோ, சரி சரி சரி, 2 பேருக்குமே நான் கொடுத்துறேன். இந்தா கொஞ்சோண்டு வாங்கிக்கோ. வாங்கிக்கணும், ஓ பண்ணக்கூடாது. சாப்பிடு. பாட்டி, நான் உங்களை கூட்டி விடுவா. நீ சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரிடா. சாப்பிடு. பாட்டி, நாளைக்கு நீங்க எங்க ஸ்கூலுக்கு வரீங்களா? நான் அங்க வந்து என்ன செய்ய போறேன்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி.
என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட தாத்தா பாட்டி எல்லாம் ஸ்கூலுக்கு வராங்கல்ல. சரி, இந்த வருஷம் உங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா நடக்கும்ல, அப்ப நான் கண்டிப்பா வரேன். என்ன? ஓகே பாட்டி. ஓகே, சாப்பிடுவோமா? வாங்கிக்கோங்க. நல்லா மென்னு சாப்பிடணும், சரியா? இந்தா சாப்பிடு. பாட்டி போதும் பாட்டி. நல்லா சாப்பிடணும், அப்பதான் ஞாபக சக்தி இருக்கும், நல்லா படிக்க முடியும். சாப்பிட்டு முடிச்சிடணும். இது கூட சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி? என்ன பார்வதி, உங்க அத்தை குழந்தைங்க கூட இருக்கும்போது அவளும் குழந்தையாவே மாறிட்டால. மாமா, அத்தைய பார்க்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகம் தான் வருது. அப்படியா? இப்ப கொஞ்ச நேரத்துல அவ இப்படி மாற போறான்னு பாக்குறியா? புரியல மாமா. நீ வாங்கிக்கிறியா? இங்க பாருங்க, பரத் அண்ணன் சோனியா அக்கா இருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? டேய், முதல்ல அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வா. அவ பேர் சாரதாடா, அதனால தான் அவளை இங்க தூக்கிட்டு போக சொல்றேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிகமா டைஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.